ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் லக்ஷ்மி சேனலில் சில மானிட்டைசேஷன் பிரச்சனை வந்ததுனால அதில் கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறமா நம்ம இந்த சேனலில் வீடியோ பார்க்கலாம். அது முன்னாடி அந்த சேனலுக்கு எவ்வளோ ஆதரவு கொடுத்தீங்களோ அதே ஆதரவை இதுக்கு கொடுப்பீங்க நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அதுக்கும் மேலே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு சீன்லேயே ஒரு பக்கம் பேச்சும் சரி பூமியும் சரி முத்தலுக்கு கிட்ட அஞ்சலி எந்த உண்மையுமே சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிரட்டியும் பார்க்குறாங்க, தடுத்தும் நிறுத்த பார்க்குறாங்க. ஆனால் அஞ்சலி யார் பேச்சையுமே கேட்காம முத்தலுக்கு கிட்ட போயிட்டு ரொம்பவே ஆஷா அவங்க கையில் இருக்க மீனாட்சி பிடுங்க போனது மட்டும் இல்லாமல் முத்தலுக்கு கிட்ட இந்த மாதிரி மீனாட்சி என்னோட பொண்ணுனும் சரவணன் உங்களோட பையன்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டு செம்ம ஷாக்கான முத்தலகும் மற்றவங்க கிட்ட உண்மையை கேட்கும்போது மற்றவங்களும் அஞ்சலி சொல்கிறத உண்மைன்னு சொல்ல உடனே இதை கேட்ட முத்தலகும் தான் கிட்ட போய் சொன்ன பூமிக்கிட்டையும் பேச்சுக்கிட்டையும் ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என் மனசுக்கு தெரியும், கண்டிப்பாக மீனாட்சி தான் என்னோட பொண்ணாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவளை பார்க்கும்போது தான் எனக்கு தாய்ப்பாசம் வருது. ஒரு தாய்க்கு தெரியாத தன்னோட பொண்ணு யாருன்றது, அதனால கண்டிப்பாக மீனாட்சி தான் என்னோட பொண்ணாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலேயும் நான் மற்றவங்க சொல்கிறது எதையும் நம்ப போகிறதில்ல. தயவு செஞ்சு என்னை எல்லாரும் கொஞ்சம் நேரம் தனியாக விடுங்க. அது மட்டும் இல்லாமல் நடக்கிறது எல்லாத்தையுமே என்னால் கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியலன்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே போக சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடவே உடனே பேச்சையும் வருத்தப்பட்டு அங்கிருந்து கிளம்ப ஒவ்வொருத்தராக அந்த ரூமை விட்டு கிளம்புறாங்க. ஆனால் பூமியோ மனசே இல்லாமல் முத்தலகு கிட்ட வந்து சரவணனோட கண் கலங்கிக்கிட்டே தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க முத்தலகுன்னு சொல்லி வர. ஆனால் முத்தலகு பூமியோட முகத்தை கூட பார்க்குற நிலைமையிலேயே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்டேயுமே அவங்க மூஞ்சில் அடித்த மாதிரி பேச உடனே பூமியும் வருத்தப்பட்டுட்டு அங்கேருந்து சரவணனோட கிளம்பி போகிறாங்க. ஆனால் ரூம்குள்ளே இருக்க முத்தலகம் நடந்த விஷயத்தால் ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமும் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு உடனடியாக கிளம்பி தன்னோட சித்தியான திலகத்தை பார்க்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அங்கே போயிட்டு அவங்களோட சித்திக்கிட்ட அழுதுகிட்டே, என்ன சித்தி நீங்கள் கூட என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டிங்கல்ல, நிஜமாவே எனக்கு என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே என்கிட்ட போய் சொன்னாங்கன்றதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு சாகிற மாதிரி வலிக்குதுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கதறி அழ ஆரம்பிக்க. அப்போ முத்தலகோட அழுகையை தாங்க முடியாத திலகமும் முத்தலகோட சேர்ந்து அவங்களும் அழ ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல் முத்தலகு கிட்ட இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பூமியாலையும் பேச்சோட குடும்பத்தாலையும் அதுக்கும் மேலே அந்த அஞ்சலியாலையும் முத்தலுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்ற விஷயத்தை எடுத்து சொல்லி, அதனால தான் அந்த கஷ்டம் எதுவுமே மறுபடியும் உனக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் உங்ககிட்ட எல்லா உண்மையுமே நாங்கள் மறைச்சோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு வேளை இந்த உண்மை மட்டும் தெரிஞ்சால் கண்டிப்பாக அதை உன்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு டாக்டரும் சொன்னாங்க. அதனால தான் எதுவுமே உங்ககிட்ட சொல்லலை. அதுக்கும் மேலே நீ இதுக்கப்புறமாவது உன்னோட வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் உனக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணணுன்ற முடிவுக்கே நான் வந்தேம்மா. ஆனால் அந்த பூமி எல்லாத்தையுமே கெடுத்துட்டாமா. அது மட்டும் இல்லாமல் பேச்சோட குடும்பமும் சரி இப்போ மறுபடியும் உன்னை கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதை என்னால் கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியல. ஆனால் நீ எதுக்கும் வருத்தப்படாத, எல்லாமே ஒரு நாள் சீக்கிரமாக சரியாயிடும் சொல்லிட்டு முத்தலகுக்கு ஆறுதல் சொல்ல முத்தலகும் அழுதுகிட்டே திலகத்தோட மடியில் சாஞ்சி படுத்துக்க. அப்போ கரெக்டாக அங்கே முத்தலகோட ஃப்ரெண்டான பொண்ணியும் வந்து முத்தலகோட நிலைமையை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டு அவங்க கிட்ட பேசுறதுக்காக போக. ஆனால் முத்தலகும் வர்ற பொண்ணியை வாசல்லையே தடுத்து நிறுத்திட்டு, போது பொண்ணி, இதுக்கப்புறமா நீயும் என்னோட ஃப்ரெண்டாக இருக்க அவசியம் கிடையாது. ஏன்னா நீயோ எல்லார் கூடயுமே சேர்ந்து என்னை நல்லா ஏமாத்திட்டல. அதுக்கும் மேலே இதுக்கு முன்னாடி எனக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உனக்கு தெரிஞ்சிருந்துமே நீ அவங்களுக்கு தானே உதவியாக இருந்தேன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட. உடனே இது கிட்ட பொண்ணையும் என்ன நடந்துச்சுன்றதை முழுசாக தெரிஞ்சுக்கோ. நீ எவ்வளவு பூமியை காதலிச்சுன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். உன்னோட காதலை பார்க்கும்போது நீ கண்டிப்பாக பூமியை இல்லாமல் இருக்கவே முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் நான் எப்படியாவது நீ மறுபடியுமே உன்னோட புருஷன் குழந்தை கூட சேர்ந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்ல உடனே முத்தலகும் அது சந்தோஷமான வாழ்க்கையா, அந்த வாழ்க்கையே ரொம்பவே கேவலமானது. எனக்கே நான் அந்த வாழ்க்கையை இதுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கேன்னு யோசிக்கும் போதே அருவருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியுமே முத்தலகு பொண்ணு மேலே கோவப்பட்டது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி பூமி கூட சேர்ந்து வாழ்ந்ததுக்காக அசிங்கப்படுற மாதிரி பேச. உடனே இது கேட்ட உடனேயே பொண்ணி செம்ம ஆத்திரத்தோட, போது நிறுத்த முத்தலகு, இதுக்கப்புறமும் நீ பேசுறது என்னால் கண்டிப்பாக கேட்க முடியாது. ஏன்னா நீ கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தியா, இதுக்கு முன்னாடி நீ இப்போ எப்படி இருக்கியோ அதே மாதிரி தான் இருந்த, அதே முத்தலகா தான் இருந்த. ஆனால் அப்போ எப்படி உனக்கு பூமி கூட சேர்ந்து வாழணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்க. உடனே முத்தலகும் அப்பனா ரொம்ப பெரிய முட்டாளாக இருந்திருக்குன்னு சொல்ல உடனே பொண்ணையும் எனக்கு தெரிஞ்சு நீ இப்போதான் ரொம்ப பெரிய முட்டாளாக இருக்க. ஏன்னா அப்போ இருந்த முத்தலகுக்கு பூமி எப்படிப்பட்டவங்க, அவங்க நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க, அவங்க கண்டிப்பாக நமக்கு துரோகமே பண்ண மாட்டாங்கன்னு நல்லா தெரியும். அதுக்கும் மேலே நீ பூமி மேலே அவ்வளோ அன்பு வச்சிருந்த, அது எனக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கும் மேலே உன்னோட அன்பு எந்த அளவுக்கு ஆழமானதுன்னு இன்னுமா உனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு நீ உன்னோட மொத்த ஞாபகத்தையுமே இழந்துட்ட. பூமியை பற்றின அத்தனை நினைவுகளையும் நீ இழந்ததுக்கு அப்புறமா கூட நீ மறுபடியும் பூமி மேலே தான் காதலில் விழுந்த. அதுக்கும் மேலே பூமி கூட தான் சேர்ந்து வாழணும்னு உங்கள் சித்தியவே மறுபடியும் எதிர்த்து நின்ன. இதுக்கப்புறமாவது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, அந்த பூமி கூட மட்டும்தான் உன்னால் சந்தோஷமாக வாழ முடியும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமாவும் உன்னோட குழந்தைய பிரிஞ்சிருக்கிறது அவ்வளோ நல்லதுக்கு இல்லை. ஸோ இதுக்கப்புறமா நீ இங்கே இருக்கிறதுக்கு பதிலாக பேச்சோட குடும்பத்துக்கு போகிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு வேளை உனக்கு மீனாட்சி தான் உன்னோட பொண்ணுன்னு தோணுச்சுன்னா நீ எதுக்காக மீனாட்சி விட்டு விலகி இருக்க, அவ கூடயே இருந்து அவள் தான் உன்னோட பொண்ணான்றதை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க.
சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்ட முத்தலகும் இதுவும் சரிதான் சொல்லிட்டு உடனடியாக அவங்களோட சித்திக்கிட்ட சொல்லிட்டு, இதுக்கப்புறமா நான் இங்கே இருக்க போகிறதில்ல, நான் அந்த குடும்பத்தோடு தான் இருக்க போகிறேன். அங்கே இருந்தேன்னா இதுக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கையில் என்னதான் ஆச்சுன்றதை தெரிஞ்சுக்க போகிறேன். அதுக்கும் மேலே நானாக உணர போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி என்னோட பொண்ணுன்னு என்னோட மனசுக்கு தான் தெரியுது. ஆனால் இங்கே ஏதோ ஒரு குழப்பம் இருக்குன்றது மட்டும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அந்த குழப்பத்தை தீர்த்து மீனாட்சி என்னோட பொண்ணா இல்லையான்றதை நானே கண்டுபிடிச்சிக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறமாவும் என்னால் மற்றவங்களோட பொய்யை நம்பவே முடியாதுன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு பேச்சோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அப்போ இதை பார்த்த திலகமும் ரொம்பவே மன வருத்தத்தோட முத்தலக வழி அனுப்பிட்டு, எதுவாக இருந்தாலும் முத்தலகோட லைஃபை இனிமேல் அவளே முடிவு பண்ணட்டும்னு சொல்லிட்டு அமைதி அடைஞ்சிடுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கமும் வீட்டில் இருக்க அஞ்சலியை அவங்களோட அம்மா ரெஜினாவுக்கு கால் பண்ணி வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னது மட்டும் இல்லாமல் பேச்சோட கூடமோ தன்னோட மீனாட்சியை முத்தலகி கிட்ட ஒப்படைக்க நினைச்ச விஷயத்த சொல்லிட்டு முத்தலகி கிட்ட அந்த மீனாட்சியா தான் எப்படியோ வாங்கிட்டோன்ற விஷயத்த சொல்ல உடனே ரெஜினாவும் கண்டிப்பாக முத்தலகு மீனாட்சி அவங்ககிட்ட விட்டு தரவே மாட்டா. அவளுக்கு இப்போ வேற மற்றவங்களை பற்றின எந்த ஞாபகமும் கிடையாது. ஆனாலும் அவள் மீனாட்சி தான் தன்னோட பொண்ணுன்றதை எப்படி கண்டுபிடிச்சான்னு நினைக்கிறேன். எல்லாமே தாய் பசந்தா தாய். ஸோ கண்டிப்பாக முத்தலகு தன்னோட தாய் பசத்தை விட்டு தர போகிறதே இல்லை. நீ வேணா பாரு, கண்டிப்பாக முத்தலகு பேச்சோட வீட்டுக்கு வரதா போகிறா. ஆனால் என்ன இந்த தடவை அவன் மீனாட்சிக்காக வருவா. அப்போ நீ ஜாக்கிரதையாக இருக்கிறதா நல்லது. அப்படி இல்லைனா தயவு செஞ்சு முத்தலகு கிட்டே அவளோட குழந்தைய ஒப்படைச்சிட்டு நீ என் கூட வந்துரு. ஏன்னா இதுக்கப்புறமாவும் நீ மீனாட்சி வேணும் பூமி வேணும்னு சொல்லிட்டு அதே வீட்டில் இருந்தா நம்ம பண்ண எல்லா தப்புமே சீக்கிரமாக வெளியே வர வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் வெளியே வந்துச்சு அவ்வளோதான், நம்ம 2 பேரும் ஜெயிலுக்கு போய் கழித்திங்க வேண்டியதான்னு சொல்லிட்டு உடனடியாக அஞ்சலியை பூமியை விட்டுட்டு வர சொல்லி ரெஜினா சொல்லிட்டு இருக்க. ஆனால் அஞ்சலியை எப்பவும் போலயே பூமியை விட்டுட்டு தான் எங்கேயும் வர போகிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி என்னோட பொண்ணு, அவளை கண்டிப்பாக நான் யாருக்கும் விட்டு தர போகிறதும் இல்லை, யாருக்கிட்டையும் கொடுக்க போகிறதும் இல்லை. அதனால அம்மா தயவு செஞ்சு இதுக்கப்புறமாவே என்ன பூமியை விட்டு வர சொல்லி சொல்லாதீங்க. பூமி தான் என்னோட லைஃப், இதுக்கப்புறமா கண்டிப்பாக நான் அவனை விட்டுட்டு வரவே மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ரெஜினாவும் அஞ்சலி கிட்ட ஒரு சில பேர் சொன்னால் திருந்துவாங்க, ஒரு சில பேர் பட்டாத திருந்துவாங்க. நீ பட்டு திருந்திவா, அதுக்கப்புறமா நான் உன்னை ஆறுதல் படுத்திக்கிறேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா நீ எனக்கு கால் பண்ணாத, உன்னோட லைஃபை இதுக்கப்புறமா நீயே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ண உடனே அஞ்சலியும் இந்த அம்மாக்கு இதே வேலை தான், எப்போ பார்த்தாலும் இதே விஷயத்த தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட முன்னாடி இருக்க மீனாட்சியை பார்த்துட்டு, இதுக்கப்புறமா நீ அந்த முத்தலகு கிட்ட மட்டும் போன அவ்வளோதான், உன்னை தொலைச்சிருவேன், நீ என்னோட பொண்ணு மட்டும்தான் சொல்லிட்டு மீனாட்சி கிட்ட பேசிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக சோசை வீட்டில் இருக்கவங்க எல்லாரையுமா அம்மா வாங்க சீக்கிரம் கீழே எல்லாரும் கீழே இறங்கி வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்க. உடனே அஞ்சலி எதுக்காக இந்த சோசை கத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கீழே போய் பார்க்கும்போது முத்தலகு தன்னோட பெட்டி படுக்க எல்லாத்தையுமே எடுத்துட்டு அங்கே வந்து வாசலை நிற்க. அப்போ அதை பார்த்துட்டு அஞ்சலி செம்ம ஷாக்கோட இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெஜினா சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ஒரு வேளை மறுபடியும் இந்த முத்தலகு நம்மளோட வாழ்க்கையை கெடுக்க வந்துட்டாங்களா, அதுக்கும் மேலே மீனாட்சியும் பூமியையும் அவங்க நம்ம கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. ஆனால் முத்தலகோ கண்டிப்பாக என்னோட பொண்ணு மீனாட்சின்றதை நான் கண்டுபிடிச்சே ஆகணும், ஏன்னா என்னோட மனசுக்கு நல்லா தெரியும் அவள் என்னோட பொண்ணு தான் சொல்லிட்டு உறுதியாக வந்து நிற்க. அப்போ அங்கே வந்த பூமியும் வாங்க முத்தலகுன்னு சொல்லி கூப்பிட. ஆனால் முத்தலகோ அவங்களோட முன்னாடி நின்றுட்டு இருக்க பேச்சஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு, நான் இங்கே வந்தது ஒன்றும் உங்களுக்காக கிடையாது, என்னோட குழந்தைக்காகன்னு சொல்லிட்டு மாடியில் அஞ்சலி கையில் வச்சிருக்க மீனாட்சியை பார்த்து சொல்லாங்க. உடனே இதை கேட்ட உடனே அஞ்சலி இன்னுமே கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் முத்தலகோ செம்ம கெத்தோட அவங்களோட ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கமோ இந்த மாதிரி முத்தலகு பண்ணுறது எல்லாத்தையுமே பார்த்த தனமோ மனசுக்குள்ளேயே ஒரு தாயால் தன்னோட குழந்தைய எந்த சூழ்நிலையிலையும் மறக்க முடியாதுன்றதை முத்தலகு எனக்கு நிரூபித்து காட்டிட்டா. அதனால் இதுக்கப்புறமாவும் முத்தலகு கிட்ட இருந்து உண்மையை மறைக்கிறது அவ்வளோ நல்லதுக்கல்ல, பேசாமல் நம்ம முத்தலகு கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லலான்னு சொல்லிட்டு உடனடியாக முத்தலகோட ரூமுக்கு போயிட்டு பேசுறதுக்காக போகிறாங்க. ஆனால் இப்படியே தனம் கொஞ்சம் டென்ஷனாக முத்தலகோட ரூமுக்கு போகிறத ஸ்வேதா பார்த்துட்டு எதுக்காக போகிறாங்கன்னு சொல்லிட்டு டவுட்டோட பின்னாடியே போக, அப்போ தனமும் ரூம்குள்ளே இருக்க முத்தலகு கிட்ட இந்த மாதிரி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினச்ச மாதிரியே மீனாட்சி தான் உங்களோட பொண்ணு, சரவணன் என்னோட பையன் சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அஞ்சலி சதி வேலை பண்ணி தான் உங்களோட பொண்ணை அவங்களோட பொண்ணாக மாற்றிக்கிட்டான்ற எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அதுக்கும் மேலே அந்த டாக்டர் தான் அதுக்கு உதவி செஞ்சாங்கன்னு டாக்டர் ஒரு வழியாக தான் செஞ்ச தப்புக்காக ரொம்பவே மனசு வருந்தி உண்மையை உங்ககிட்ட சொன்னது மட்டும் இல்லாமல் உண்மையை பூமி கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் அப்போ கடைசி நேரத்தில் உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்து நீங்கள் எல்லா ஞாபகத்தையும் இழந்துட்டீங்க. அதே சமயம் அந்த டாக்டருமே இறந்துட்டாங்க, ஏன்னா அவங்கள கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ஒன்றொன்னா சொன்னது மட்டும் இல்லாமல் தானும் அவங்களால தனக்கும் தன்னோட பையனுக்கும் ஏதாவது ஆயிடுமோன்ற பயத்தில் தான் யார்கிட்டையுமே உண்மையை சொல்லலான்ற விஷயத்தையுமே சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட முத்தலகோ ஒரு பக்கம் செம்மையாக ஷாக் ஆனாலும் இன்னொரு பக்கமாக தனத்துக்கிட்ட இன்னுமே நீங்கள் சொன்னது என்னால் முழுசாக நம்ப முடியல, ஏன்னா என்கிட்ட இது வரைக்கும் எல்லாருமே போய் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமாவும் நான் அதே மாதிரி முட்டாள்தனமாக நடந்துக்க போகிறதில்ல. என்னோட மனசுக்கு என்னமோ மீனாட்சி தான் என்னோட பொண்ணுன்றது நல்லா தெரியுது, ஆனாலும் அதை நான் ஆதாரத்தோடு கண்டுபிடிக்க ஆசைப்பட்றேன்னு சொல்ல உடனே அப்போது இதை கேட்ட தினமும் அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்க உடனே முத்தலகோ அது எனக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்போது கரெக்டாக வெளியே இருந்து இவங்க 2 பேருமே பேசிகிட்டு இருந்தது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த ஸ்வேதாவோ அதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறக்கான்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க முத்தலகு கிட்ட இந்த மாதிரி நடக்கிறது எல்லாமே எனக்கு ரொம்பவே ஷாக்காக இருந்தாலும் எனக்கும் ஏற்கனவே ஒரு டவுட் இருந்துச்சு, கண்டிப்பாக அந்த அஞ்சலி ஒரு குழந்தையோட தாயாக இருக்கவே முடியாது, ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு நடந்துக்கிட்டாங்க. அதுக்கும் மேலே அவங்க அஞ்சலிக்கு ஒரு நாள் கூட பாலும் கொடுத்ததில்லை, அவங்க தாய் மாதிரி நடந்துக்கிட்டதும் கிடையாது. அதே மாதிரி மீனாட்சியும் அஞ்சலி கிட்ட எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் தான் இருந்தா, ஆனால் உங்ககிட்ட அவள் ரொம்பவே
நல்லா பாசத்தோட பழகிட்டு இருந்தா. அதை மட்டும் யாராவது பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவளை தான் உங்களோட பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் தானோ மீனாட்சி உங்களோட பொண்ணு தான் சொன்னதை உடனே நம்பிட்டேன்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாமல் அதை ஆதாரத்தோட நிரூபிக்க என்கிட்ட ஒரு மெடிக்கல் டேர்மில் ஒரு வழி இருக்குன்னு சொல்லிட்டு மீனாட்சியோட டிஎன்ஏ ரிப்போர்ட்டையும் உங்களோட டிஎன்ஏ ரிப்போர்ட்டையும் எடுத்து பார்த்தோன்னா கண்டிப்பாக அதில் மேட்சஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மீனாட்சி உங்களோட பொண்ணுன்றதை கண்டிப்பாக டிஎன்ஏ ரிப்போர்ட் மூலயமா நம்மளால் நிரூபிக்க முடியும். அப்படி மட்டும் நம்ம நிரூபிச்சிட்டோன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்ட ஆதாரமும் கிடச்சிரும். அதே சமயம் மீனாட்சி உங்களோட பொண்ணுன்றதை எல்லாருக்கும் காட்டிடலான்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு முத்தலகு இப்போ அந்த பரிசோதனை பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் ஸ்வேதான்னு சொல்லி கேட்க உடனே ஸ்வேதாவும் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் மட்டும் போதும், அது மட்டும் இல்லாமல் மீனாட்சியை எனக்கு எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு உடனடியாக பேச்சுக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி மீனாட்சிக்கு ஒரு நார்மலான மெடிக்கல் செக்அப் எடுக்க வேண்டியது இருக்குது, அதனால அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல உடனே பேச்சையும் இப்போ எதுக்காக குழந்தைக்கெல்லாம் அதை எடுக்கலாம்னு சொல்லி கேட்க உடனே ஸ்வேதாவும் இப்போ இருக்க குழந்தைங்களுக்குலாம் இம்யூனிட்டி பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால நம்ம இந்த மாதிரி செக்அப் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்ல உடனே பேச்சு சரி நீ கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்வேதா மீனாட்சி வாங்குறதுக்காக அஞ்சலி கிட்ட போயிட்டு மீனாட்சியை கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செக்அப் ரிலேட்டடாக மீனாட்சியை கேட்குறதுனால அஞ்சலியோ கண்டிப்பாக என்னால் மீனாட்சி உங்ககிட்ட தர முடியாது, ஏன்னா நீ அந்த முத்தலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுற, அதனால கண்டிப்பாக அந்த முத்தலுக்கு கிட்ட என் மீனாட்சியை கொடுத்துட்டேன்னா அந்த முத்தலுக்கு என் குழந்தைய தூக்கிட்டு இந்த ஊரை விட்டு ஓடிட்டானா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்க உடனே ஸ்வேதாவும் அந்த மாதிரி கீழ்த்தனமான வேலையெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டு நீங்கள் வேணா மீனாட்சியோட சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்ல உடனே இதை கேட்ட அஞ்சலிக்கு சரியை சொல்லிட்டு மீனாட்சியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர சம்மதம் தெரிவிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் ஸ்வேதா முத்தலுக்கு கிட்ட நீங்கள் இந்த மாதிரி இன்னைக்கு வர வேண்டாம், நான் சொல்கிற டைமுக்கு வந்தால் மட்டும் போதும்னு சொல்லிட்டு முத்தலுக்கு அப்பா வரவிடாமல் தடுத்துட்டு ஃபர்ஸ்ட் மீனாட்சியோட பிளட் எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி வீட்டுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமா முத்தலுக்கு கூப்பிட்டு பிளட் டெஸ்ட் எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 2 பிளட்டையுமே டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்புனது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க டாக்டர் கிட்ட சீக்கிரமாக அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை கேட்க உடனே அந்த டாக்டருமே ஸ்வேதா கேட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக சீக்கிரமாக எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு ரிப்போர்ட்டையும் கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரிப்போர்ட்டை பார்த்த உடனே ஸ்வேதா செம்ம ஷோக்கானது மட்டும் இல்லாமல் உடனடியாக அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை முத்தலுக்கு கிட்டே தனத்துக்கிட்டே காட்டுறதுக்காக வீட்டுக்கு போயிட்டு அவங்க கிட்ட இந்த மாதிரி மீனாட்சி நிஜமாவே உங்களோட பொண்ணுதாக்கான்னு சொல்லிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வந்திருக்க விஷயத்த சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டு முத்தலுக்கு செம்மையாக ஷோக்கானது மட்டும் இல்லாமல் எனக்கு அப்போவே தெரியும் மீனாட்சி என்னோட பொண்ணு தான், அந்த அஞ்சில் ஏதோ ஒரு சதி வேலை பண்ணி தான் என் பொண்ணை என்கிட்டேருந்து பிரிச்சுட்டான்றதை தனத்து மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இதுக்கப்புறமாவும் அந்த அஞ்சலியை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு செம்மையாக வெறியாகிறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? ஒரு வழியாக முத்தலகு மீனாட்சி தான் தான் பொண்ணுன்றதை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அதை ஸ்வேதா மூலயமா ஆதாரத்தோட தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்கும்? அஞ்சலி இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்காங்கன்றதை முத்தலகு எல்லாருக்கிட்டையுமே சொல்ல போகிறாங்களா? அப்படி மட்டும் சொல்லிட்டாங்கன்னா அடுத்த அஞ்சலியோட நிலைமை என்னதான் ஆகும்? பூமி அஞ்சலியை என்னதான் பண்ணுவாங்க? அது மட்டும் இல்லாமல் பேச்சு கண்டிப்பாக இந்த உண்மை தெரிஞ்சா அஞ்சலியை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறது மட்டும் இல்லாமல் பூமி அஞ்சலியை அடிச்சே தடுத்துவாங்க. ஸோ அஞ்சலியோட நிலைமை அடுத்து என்னதான் நடக்க போகுது? முத்தலகு அடுத்து என்ன பண்ண போகிறாங்க? அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.